ஆமா, நான் என்னவோ என் பொண்டாட்டி லேபர் வார்டுல இருக்கிற மாதிரி குட்டி போட்டு போன மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். வா பாண்டிமா. ஐயோ ஐயோ, படிமலையா இருக்கிற பார்வை இப்படி எரிமலையா எகிருது. நான் இல்ல, உனக்கு நடந்த அவமானத்துக்கு காரணம் நான் இல்லம்மா. நான் வெறும் புதினா வாந்தின்னு தான் சொன்னேன். அன்னக்குடிதான் உன் கண்ணியத்து மேல சந்தேகப்பட்டு இது புள்ள வாந்தின்னு பொண்ணை டாக்டர் எடுத்துட்டு போயிட்டா. அம்மா தாயே, உன்னை ஊரை காப்பாத்தின உத்தமையே, நடந்த அக்கிரமத்துக்கும் இந்த அப்பாவிக்கும் மருந்தளவு கூட லிங்க் இல்லவே இல்ல. என்ன இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்தின அண்ணக்குடிய நான் மன்னிக்கவே மாட்டேன். சபாஷ். மன்னிக்காதம்மா, மன்னிக்காத. கத்து, கதறு, திட்டு, திமிரு, விடவே விடாதம்மா. உன்னால அண்ணக்குடி அழணும், அது பின்னால பிரச்சனையா வரணும். அதை வச்சு உங்க 2 பேரையும் நான் பிரிச்சே ஆகணும். விடவே விடாதம்மா. என்னம்மா, போகும்போது 2 பேரும் சேர்ந்து போனீங்க, வரும்போது தனித்தனியா வரீங்க. இன் பிட்வீன்ல என்ன நடந்துச்சு? எல்லாம் உங்களாலதான். அம்மா, என்னம்மா நீ? பாண்டியம்மா உன்னை திட்டுறா, பதிலுக்கு நீ என்ன கொட்டுற? திட்டுறாங்களா? ஆமா, உன்னை நல்லவே இல்லைன்னு சொல்றான், நன்றி கெட்டவேன்னு சொல்றான். அதெல்லாம் மறந்து கூட அவங்க வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வராது. இதான் ரியல் சிஸ்டர் லவ்ங்கிறது. சும்மா போட்டு பார்த்தேன், அவ்வளவு நம்பிக்கை இருக்கு உனக்கு. போமா, போய் கோவமா இருக்கிற பாண்டியம்மாவை சமாதானப்படுத்து. என்ன நடக்குதுன்னு ஓவர்லாப்ல இருந்து பாப்போம். அக்கா, அந்த பாண்டியம்மா செத்து போயிட்டா. அப்பாடா, ஆரம்பமே அதிரடி ஆக்ஷனா இருக்கே. அக்கா, நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணலக்கா. பேசவே பேசாத. பேசுனா நான் கொலைகாரியா மாறிடுவேன். மாற மாட்டேங்கிறியே, கொலைகாரியா மாற மாட்டேங்கிறியே, அதான பிரச்சனை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன இவ்வளவு கேவலமா பாத்திருப்ப? உன்னை ஏமாத்தி நான் அம்மா ஏற்பனோன்னு என் மேல சந்தேகப்பட்டு என்ன செக் பண்ணல. அக்கா, நான் சந்தேகத்துல செக் பண்ண சொல்லல, சந்தோஷத்துல தான் செக் பண்ண சொன்னேன். சந்தோஷத்துல செக் பண்ணியா? என்னடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, பல்டி நடந்துருச்சு. சொல்லுடி, சந்தோஷத்துல செக் பண்ணியா? ஆமாக்கா, நீங்களும் பூத்து உங்களுக்குள்ளேயும் ஒரு பூ பூத்திருக்குமோங்கிற சந்தோஷத்துல தான் செக் பண்ண சொன்னேன். ஒரு ஆலமரமா நின்னு என்ன என் பொண்ணுங்களை வெயில் படாம வேதனைப்படாம காப்பாத்திட்டு வர அக்கா வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு சொந்த உறவு உருவாயிருக்கும்னு ஆசையில தான்க்கா செக் பண்ண சொன்னேன். பைத்தியக்காரி, எனக்குன்னு எதுக்கடி ஒரு சொந்த உறவு? அதான் 4 திசைகளையும் கட்டி ஆள்ற மாதிரி 4 பொண்ணுங்களை எனக்கு பெத்து தந்திருக்கியே, அந்த பிள்ளைங்க எனக்கு போதாதா? அத 4 பொம்பளை பிள்ளைங்கக்கா, உங்களுக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. போடி போடி, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், எந்த நேரத்துல வேணும்னாலும் பேரன் பேத்திக்கு சொந்தக்காரி ஆக போறோம். இதுல நான் புள்ளைய பெத்துக்கணுமா? என்ன கர்ப்பவதியா கற்பனை பண்ணிக்கிட்டவளே. நான் ஒரு பக்கம், கௌரி ஒரு பக்கம் கர்ப்பமா இருந்தா எனக்கு என் அக்கா குழந்தைதான் முக்கியம், கௌரி எல்லாம் அப்புறம்தான். ஏய், அக்கா குழந்தை தான் முக்கியமா? விட்டா ஊருக்கெல்லாம் சொல்லி எனக்கு வளகாப்பே நடத்திடுவ போல இருக்கு. வலிக்குதுக்கா, விடுங்க. விட மாட்டேன், விடவே மாட்டேன். நல்லா வலிக்கட்டும். ஐயோ வேணாக்கா, விடுங்கக்கா. நல்லா வலிக்கட்டும். இதுங்க 2 கழுத்தை புடிச்சுக்கிட்டு தலைமுடிய புடிச்சுக்கிட்டு தெருவுல நிக்கும். சண்டை போடணும்னு பார்த்தா காதை புடிச்சுக்கிட்டு காதலிக்குதுங்க. கோபுரத்துல விளக்க வச்சுட்டு கூடைய போட்டு மூணா வெளிச்சம் தெரியாமலா போயிடும்.